ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொருவதும் பார்க்க போகிறது மாத பலன்கள் பார்க்குறோம். அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசம்பர் மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி இந்த டிசம்பர் மாதம் பிறக்குது. இந்த டிசம்பர் மாதம் பிறக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இது இந்த வருடத்தின் கடைசியான மாதம் ஒன்று. அதுக்கு அடுத்தது இந்த டிசம்பர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஐயப்பனுக்கு உகந்த கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மாதங்களில் இதை பொறுத்தளவுக்கு நான் மார்கழியாவன் எம்பெருமான் கிருஷ்ண பெருமான் சொல்லியிருக்கார். அதே போல் ஐயப்பன் அரியும் ஹரனும் இணைந்தது ஐயப்பன். இவங்க 2 மாதத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு கிரக நிலவரம் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த கிரக நிலவரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபத்தில் குரு பகவானும் கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையையும், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியா ராசியில் கேது பகவானும், இதை தவிர 8ஆம் இடமான விருச்சிகத்தில் சூரியனும் சந்திரனும் புத பகவானும் மற்றும் தனுரில் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகத்தோட இந்த காலம் பிறக்குது. இதை தவிர கும்பத்தில் சனி பகவானும், இதை தவிர ராகு பகவானை பொறுத்தளவுக்கு இருக்கிற இடம் அப்படின்றது 12ஆம் இடம். 12ஆம் இடம் அப்படின்றது ராகு பகவானுக்கு உகந்த இடமா, 12 அப்படின்றது ராகுக்கு உகந்த இடம். இதை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா. இப்போ இந்த காலகட்டங்களில் விசேஷங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அமாவாசையும், அதே போல் டிசம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியும், 13ஆம் தேதி முருகனுக்கு உகந்த கிருத்திகையும், அதே போல் டிசம்பர் 5ஆம் தேதி ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நட்சத்திரமும், இதை தவிர டிசம்பர் 11 மற்றும் டிசம்பர் 26 2 நாட்களையும் புதன் மற்றும் வியாழக்கிழமை நாளில் ஏகாதசி விரதமும் மிக முக்கியமானது. ஏகாதசி அப்படின்றது வைணவர்களுக்கு. இதை தவிர 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் 21ஆம் தேதி சனிக்கிழமையும் சஷ்டி மாதாந்திர சஷ்டியும் சஷ்டி விரதமும் இருக்குது. இதை தவிர சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க எம்பெருமான் சந்திரனுக்கு தோஷம் விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. எம்பெருமான் விநாயகர சந்திர பகவான் வணங்கி தோஷங்களை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. அப்படியேற்பட்ட சங்கடகர சதுர்த்தி வரக்கூடியது 18ஆம் தேதி புதன்கிழமை வருது. இதை தவிர மாத சிவராத்திரி அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. இதை தவிர பிரதோஷம். பிரதோஷம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க எம்பெருமான் ஈஸ்வரன் தன்னுடைய வாயில் ஆழகால விஷத்தை அறிந்து தாயாரின் மடியில் படுத்து உறங்கிய நேரம், படுத்து ஆசுவாசப்படுத்திய நேரம் பிரதோஷ நேரம். இந்த பிரதோஷ நேரத்தில் நாம் என்ன காரியத்துக்கு முயற்சி எடுக்கிறோமோ, எந்த காரியத்தை வேண்டுறோமோ அந்த காரியம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்படியேப்பட்ட மகா உன்னதமான பிரதோஷம் 2 பிரதோஷம் வருது. ஒன்று டிசம்பர் 13ஆம் தேதி, அதுக்கு அடுத்தது டிசம்பர் 28ஆம் தேதி. டிசம்பர் 28 அப்படின்றது சனி பிரதோஷம். மிக மிக முக்கியமான விசேஷம். 100 பிரதோஷத்துக்கு சமமானது ஒரு சனி பிரதோஷம். வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54 சனிக்கிழமை வரும். அந்த 54 சனிக்கிழமையில் குறைவான நாட்கள் தான் சனி பிரதோஷம் வரும். அப்படியேற்பட்ட சனி பிரதோஷம் வருது வருகின்ற டிசம்பர் 28ஆம் தேதி வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 5ஆம் தேதி பார்த்தோம்னாக்க சதுர்த்தி. அப்போ இப்படியேற்பட்ட வசந்த நாட்களை கொண்டு இந்த வருஷம் பிறக்குது. அதாவது டிசம்பர் மாதம் பிறக்குது. அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போமா. அன்பார்ந்த தனுர் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியில் சுக்கிர பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. சுக்கிர பகவானோட வீட்டில் குரு பகவானும், குரு பகவானோட வீட்டில் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. பரிவர்த்தனை அப்படின்னாக்க அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெறுறதுக்கு சமம். அப்போ ராசிநாதனான குரு பகவான் உங்களுடைய இடத்துலையே இருக்கிறதுக்கு சமம். தனக்காரகனான குரு பகவான் உங்கள் இடத்துல இருக்கும்போது, முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கும்போது அத்தனை முயற்சிகளும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு அப்படின்றது தனக்காரகன். குரு
புத்திரக்காரகன். அப்போ இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்கள் மூலம் பூராடம் உத்திராடம் நண்பர்களுக்கு தொழிலில் ஏற்றம் இருக்கும். மருந்து மற்றும் யூக வணிகங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஏற்றமான காலகட்டம் இருக்கும். அதே போல் பேங்கிங் செக்டாரில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் காஸ்ட் அக்கௌண்டன்ட் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஏற்றமான நிலை இருக்கும். அதை தவிர சுக்கிரன் இருக்கிறதுனால, சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரனுக்கு சமமானனால சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடக்கூடிய காலகட்டங்கள். நீண்ட நாட்களாக வாய்ப்புகள் கிடைக்காம வீட்டிலேயே முடங்கி கிடந்த தனுர் ராசியை சேர்ந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். இதை தவிர பின்னிருந்து இயக்கக்கூடியவர்கள், அதாகப்பட்டது ஃபோட்டோகிராஃபி, கேமராமேன், லைட்மேன், ப்ரொடக்ஷன் மேனேஜர் மற்றும் உணவு சமைத்து விநியோகம் பண்ணக்கூடியவங்க, வண்டி வாகனங்கள் கொடுத்து உதவக்கூடியவங்க, சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். வண்டி வாகனம் கொடுத்து டிராவல்ஸ் தொழில் நடத்தக்கூடியவங்க, அதே போல் மளிகை கடை நடத்தக்கூடியவங்க, அத்தனை பேருக்குமே இந்த டிசம்பர் மாதம் தனுராசியை சேர்ந்தவங்களுக்கு மிக மிக ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம். அதே போல் 5ஆம் அதிபதி போய் 8ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அதனால் உங்களுடைய புகழுக்கு சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடியது அடுத்தவர்களால் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் ஆர்கியூமெண்ட், டிபேட், யாருக்கும் வாக்குறுதி, ஜாமீன் ஜவாப் போட்டோம் அப்படின்னாக்க அந்த பிரச்சனைகளை நம்ம தான் சந்திக்க வேண்டி வரும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது சிறந்தது. அன்னெசரி ஆர்குமெண்ட், டிபேட்டை தவிர்ப்பதும் சிறந்தது. இதுக்கு அடுத்தது 4ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க 4ஆம் இடம் அப்படின்றது லோயர் எஜுகேஷன். லோயர் எஜுகேஷனில் இந்த தனுராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பொறுத்தளவுக்கு படிப்புக்கோட ஒரு ட்ரிப்புக்கு 4 ட்ரிப் படிக்கிறது, அதே போல் எழுதி பார்க்குறதும் சிறப்பாக இருக்கும். லோயர் எஜுகேஷனில் ஞாபக மருதி இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எழுதி பார்த்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். 6ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் பெற்ற குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருப்பதனால வேலை பார்க்கக்கூடிய தனுராசி என்பர்கள், அதாவது அடுத்தவங்கள்ட்ட வேலை பார்க்கக்கூடிய தனுராசி என்பர்களுக்கு வேலையில் இந்த காலகட்டங்களில் பணி நிரந்தரம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யார் ஒருத்தருக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலே, செக்யூரிட்டி ஜாப் இருக்குது அப்படின்னு சொன்னாலே சந்தோஷமாக இருக்கும். அதே போல் இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் வியாபாரம் மிக மிக அமோகமாக இருக்கும். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்கு 8ஆம் இடத்துல உங்களுடைய 5ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதியான செவ்வாய் நீச்ச நிலை அடைகிறாரு. அதனால் திடீர் பண வரவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தொழிலை வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய தனுர் ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு புதிய வியாபாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக தனக்காரகன் குரு நல்ல நிலையில் இருக்கிறதுனால திடீர் பண வரவுகளும் உண்டு. லாட்ரி, ரேஸு, ட்ரேடிங் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு, அதாகப்பட்டது இன்ட்ராடே அன்றன்று பணம் பார்க்கக்கூடியது, கமாடிட்டி பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு, தனுராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இந்த லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் கை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க யூக வணிகங்கள் செய்கிறவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கும். அதே போல் இப்போ முதலீடு செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க தங்கம், வைரம், பிளாட்டினம் மற்றும் இரும்பு, ரசாயனம், கெமிக்கல், பேங்கிங் செக்டாரில் இந்த காலகட்டங்களில் டிசம்பர் மாதத்தில் தனுர் ராசியை சேர்ந்தவங்க முதலீடு பண்ணினா அந்த முதலீடு பன்மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கார். அவருக்கு இடம் கொடுத்த புத பகவான் 12இல் இருக்கிறார். கெட்டவர் கெட்டிடுமா ராஜயோகம். அப்போ 10ல் கேது இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற தொழில், அதாவது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, புத்தக வியாபாரம், எழுத்தாளர் மற்றும் இப்போ சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள், கேமராமேன் மற்றும் மளிகை கடை வைத்திருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டிசம்பர் மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாம். திடீர்னு பணவரவு கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் ஃப்ரான்ச்சைசி எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் ஆட்சிக்கு சமமாக இருப்பதனாலும் குரு பகவான் இருப்பதனாலும் உங்களுக்கு நல்ல விசுவாசமான தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக உங்களுடைய
தொழில் செய்யக்கூடிய இடத்துல இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி அந்த வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஃப்ரான்ச்சைசி எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றும் வெளியூர் வெளிமாநிலத்தை வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட்டு அங்கேயும் உங்களுடைய தொழிலை அபிமிதமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த 31 நாளில் ஒரு சில நாட்கள் புதிய முயற்சிகள் மற்றும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்கிறத தவிர்க்கக்கூடிய நாள். அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள்னு பேர். சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வருது. மதிக்காரகனான சந்திரன் பலம் இழக்கக்கூடிய நாட்களில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையுமே தப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க தனுர் ராசி என்பவர்களுக்கு 18ஆம் தேதி மற்றும் 19ஆம் தேதி இந்த 2 நாட்களும் பிரச்சனைகளை புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்ப்பது நல்லது. நீண்ட தூர பிரயாணங்கள் செய்யக்கூடியதை தவிர்ப்பது நல்லது. சாமி நான் டிக்கெட் போட்டுட்டேனே அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அருகில் உள்ள கோசாலைக்கு போயிட்டு அப்படின்றது பசுவுக்கு அகத்துக்கீரையும் புல்லும் வாங்கி கொடுத்துட்டு வைக்கோலும் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டு நீண்ட தூரம் பயணம் செய்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, ஒரு சில தனுர் ராசி என்பவர்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சுமநாதன் பிரச்சனையாக இருந்தால் அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் சமயபுரத்தில் உள்ள மாரியம்மனை வணங்க வேண்டும். சமயபுரத்தில் உள்ள மாரியம்மனை வணங்க வேண்டிய காலகட்டம்ன்றது வெள்ளிக்கிழமையில் வணங்கணும். அப்போ இந்த வெள்ளிக்கிழமையில் சமயபுரம் மாரியம்மனை வழங்கும் போது நமக்கு உண்டான பிரச்சனைகள் அத்தனையும் சூரியனை கண்ட பனி போல் விலகும். இதை தவிர உங்களுடைய மத குருமார்களை இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு முறை சந்திச்சுட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அடுத்தது கன்க்ளூஷன் அப்படின்ற பொறுத்தளவுக்கு தனுர் மாதம் இந்த டிசம்பர் மாதம் தனுர் ராசியை சேர்ந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டங்களாக இருக்கும். 3ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் உள்ள சனி பகவான் இரும்பு ரசாயனம் கெமிக்கல் ஓரியன்ட் செய்கின்ற தொழிலில் உள்ளவங்களுக்கு உங்களுடைய வாக்கு சாதியத்தினால் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தில் உண்டான கோதண்ட ராகுவால் அந்நிய மாநிலங்கள் அந்நிய மொழி பேசக்கூடியவங்க வெளியூர் வெளிமாநிலத்தில் உள்ளவங்களுடைய தொடர்பு ஏற்பட்டு அவங்க மூலியமாக தனவரவுகளும் ஏற்பட்டு புதிய தொழில்களை வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் தொடர்பு ஏற்பட்டு புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய காலகட்டம் மற்றும் அதன் மூலியமாக நிரந்தர வருமானமும் வரக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாலும் 12க்கும் 5 கூட நீச்சம் அடைஞ்சதுனால இந்த தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்களை பொறுத்தளவுக்கு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய அபார்ட்மெண்ட் இல்லாட்டி ஒரு சின்ன இடம் வாங்கி கட்டக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டிசம்பர் மாதத்தில் தனுர் ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். அதே போல் 12ல் மறைஞ்சிருக்கிற சூரியன் புதன் சந்திரன் இவங்களை குரு பகவான் பார்க்கறதுனால சிவ ராஜயோகம் பெறுறதுனால தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் வச்சதுக்கெல்லாம் விடுவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அரசு தொடர்புடைய துறையில் இருக்கிறவங்களுக்கு பண உறவும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தோடு இதுவரை இந்த லிட்டிகேஷன் இருந்த பிரச்சனைகள் அத்தனை தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மூதாதையர் சொத்துக்களில் இதுவரையும் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து அந்த சொத்துக்களை நீங்கள் அனுபவிக்கூட பாக்கியமும் இந்த டிசம்பர் மாதத்தில் உண்டா. டிசம்பர் மாதத்தில் தனுர் ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மாதம் தனுர் ராசிக்காரங்களுக்கு ஆனந்தமான மாதம்னு சொல்லலாம், அற்புதமான மாதம்னு சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.